அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தமிழ். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஈகோ சிஸ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா யூபிட் மார்க்கெட்ஸ். அப்போ இன்னைக்கு நம்ம யூபிட் மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேசும்போது இன்னைக்கு ஃபாரெக்ஸ் அப்படிங்கிற மார்க்கெட் ஒரு பெரிய மார்க்கெட்டாக வேர்ல்டு வைடாக இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டுங்க. ஃபாரெக்ஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன கரன்சி பேர்ஸ் இருக்குது, டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஃபாரெக்ஸ் வந்து நம்ம தனியாக இன்னொரு வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட் நம்ம யூபிட் மார்க்கெட்ஸ் ப்ரோக்கரேஜ் வச்சு எப்படி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அந்த அக்கௌண்ட்டை வச்சு நம்ம எப்படி ட்ரேடிங்க்கு ஃபண்டை உள்ளே கொண்டு போய் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ ஆஸ் யூஷுவல் கூகுள் ஆர் குரோமில் நீங்கள் ubitmarkets.com அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட சைட் வந்து உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். அண்ட் அஸ் வெல் அஸ் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் யூபிட் மார்க்கெட்ஸ் அப்படின்னு ஆப் இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் ஆப் ஏற்றினாலும் சரி, வெப்சைட் ஏற்றினாலும் சரி, அதை ஏற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் ஏற்றிட்டு இதில் வந்து லாகின். சரிங்களா? லாகின்ல இப்போ நம்ம கம்யூனிட்டியில் மினிமம் நம்ம 1 ஸ்டார் ஆகியிருந்தால் நமக்கான ஃபண்டு வந்து டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க யூபிட் மார்க்கெட்ஸ்க்காக. அப்போ உங்கள் ஸ்டாரான ஐடியை வந்து அந்த ஐடியோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஐடி வந்து உங்களுக்கு ஸ்டார் ஐடி ஆகிருக்கு நம்ம கம்யூனிட்டியில், அதில் ஃபண்டு டிடெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஐடியோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் இங்கே லாகின்ல போட்டிங்கன்னா லாகின் ஆயிரும். சரிங்களா? இஃப் சப்போஸ் நான் என்னோட ஐடி வந்து டிடெக்டே ஆகலை, நான் என் ஐடி ஸ்டார் ஐடியே இல்லை, நான் எப்படி யூபிட் மார்க்கெட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ஐடியிலேருந்து நம்ம யூபிட் மார்க்கெட்ஸ்க்கு ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து லாகின் பண்ணனா நம்மளால் லாகின் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த ஃபண்ட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ நம்மளோட லாகின் ஐடியிலிருந்து எப்படி யூபிட் மார்க்கெட்ஸ்க்கு ஃபண்ட் அனுப்புறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் சேஃப் பாலோட டி ஆப்க்கு வந்துட்டுங்க. அதில் stake.unityMeta.io அப்படின்னு சர்ச் பண்ணி நெட்வொர்க் வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயின் கொடுங்க. சரிங்களா? கொடுத்துட்டு கோ கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லாகின் ஓப்பன் ஆகும். அப்போ இப்போ எந்த ஐடியிலேருந்து உங்களுக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அதோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்கள். ஓகே. இப்போ நீங்கள் பார்க்கலாம் என்னோட லாகினை நான் வந்து stake.unityMetaல ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதில் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம், இங்கே என்ன இருக்குங்க, ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு யூபிட் மார்க்கெட் எஃப்எக்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே செலக்ட் வேலட்னு கேட்கும். 2 வேலட், யூஎம்டி அண்ட் யூபிட். உங்களுக்கு எந்த வேலட்லேருந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எந்த வேலட்லேருந்து பேலன்ஸ் இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஃபால்ட்டாக உங்களோட யூசர் ஐடி நேம் இங்கே வந்துடும். அண்ட் கீழே எவ்வளோ ஃபண்டு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபண்டை போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் $1 எவ்வளோ வேணால் சென்ட் பண்ணலாம். அந்த ஃபண்டை இங்கே போட்டுட்டு நெக்ஸ்ட் இங்கே சென்ட் ஓடிபின்னு இருக்கு இல்லைங்களா? அந்த சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை காப்பி பண்ணி வந்து போட்டுட்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ரெஸ்பெக்டிவ் லாகின் ஐடிக்குள்ளே இருக்க ஃபண்டு வந்து யூபிட் மார்க்கெட்ஸ்க்கு போயிடும். ஓகேங்களா? ஓகேங்க. அப்போ நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் 1 ஸ்டாராக இல்லைனா கூட பரவாயில்ல, உங்கள் ஃபண்டை வந்து நீங்கள் யூபிட் மார்க்கெட்ஸ்க்கு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து நம்ம யூபிட் மார்க்கெட்ஸில் லாகின் பண்ணுறோம். இங்கே வந்து உங்களோட ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை இங்கே கொடுங்க. சரிங்களா? நான் என்னோட மெயில் ஐடி அண்டு பாஸ்வேர்டை கொடுக்குறேன். ஓகே. நீங்கள் பார்க்கலாம் என்னோட அக்கௌண்ட் வந்து இப்போ லாகின் ஆயிடுச்சு. லாகின் ஆன உடனே நம்ம இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம கேஒய்சி சப்மிட் பண்ணணும். நீங்கள் டாப் ரைட்டில் பார்க்கலாம் என்னோட வெரிஃபைடு அப்படின்னு வருது இல்லைங்களா? ஏன்னா நம்ம கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நம்ம ஃபண்ட்ஸை வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த கேஒய்சி எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னா அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி வியூ ப்ரொஃபைல், அதில் வந்து நான் இப்போ ஆல்ரெடி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால என்னோடது இப்படி இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பேசிக் இன்ஃபோ வரும். உங்கள் நேமு, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் கொடுத்துக்கோங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஓரியன்டட் ஃபீல்டு, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ரெசிடென்ஷியல் அட்ரஸ். ஓகேங்களா? அந்த அட்ரஸ்லாம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி அண்ட் உங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் ஒரு மேனுவலாக நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். சரிங்களா? இதை கொடுத்துட்டு கீழே வந்து சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் 2வது பேஜுக்கு போகும், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். அப்போ இங்கே நம்ம ஏதோ ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பெஸ்ட் அட்வைஸாக நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணலான்னா
உங்களோட லைசன்ஸ் அண்ட் ஆதார் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ ஆதார் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? இங்கே இருக்கு இல்லைங்களா, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கும் நீங்கள் ஆதாரை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது 2வது ஸ்டெப். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு 3வது ஸ்டெப் பேங்க் டீட்டெயில்ஸ். பேங்க் டீட்டெயில்ஸ் நம்ம மோஸ்ட்டாக பேங்க் மூலிமா வித்ட்ரா பண்ண மாட்டோம். பட் இருந்தாலும் இங்கே நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் உங்களோட கேஒய்சி 100% கம்ப்ளீட் ஆகும். அப்போ 3rd ஸ்டெப் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 48 ஹவர்ஸ்லேருந்து 72 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட கேஒய்சி அப்டேட் ஆகிரும். சரிங்களா? அப்போ இங்கே 3 ஸ்டெப் இருக்குது. இந்த 3 ஸ்டெப்பையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரொஃபைலுக்கு மேலே வெரிஃபைடு அப்படின்னு வந்துடும். ஸோ தட் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாங்க, நம்மளோட கேஒய்சி அப்டேட் ஆகிருச்சு, வெரிஃபை ஆகிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வேலையாக அதில் பண்ண வேண்டியது கேஒய்சி. ஓகே. கேஒய்சி பண்ணினதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்மளோட ரெஸ்பெக்டிவ் ஐடியில் இருந்தோ இல்லை வந்து நம்ம 1 ஸ்டார் ஆனதுக்கு 2 ஸ்டார் ஆனதுக்கோ ஃபண்டு டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஃபண்டை எப்படி இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டாப் லெஃப்ட்டில் மெனு பார் இருக்கு இல்லைங்களா, மெனு பார் கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் பார்க்கலாம் என்ன இருக்குங்க, மை ஃபண்ட். மை ஃபண்டில் டெபாசிட்டில் யூபிட். சரிங்களா? அப்போ யூபிட்டில் நீங்கள் சிங்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஐடியிலிருந்து நீங்கள் அனுப்பிச்சிருந்தாலும் சரி இல்லை வந்து கம்பெனி டிடெக்ட் பண்ணியிருந்தாலும் சரி அது வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே சிங்க் ஆயிரும். சரிங்களா? நீங்கள் இங்கே பார்க்கலாம் என்னோட 15th அப்போ வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே இங்கே ஃபெச் ஆயிரும். ஜஸ்ட் நீங்கள் இந்த சிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சிங்க் நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ தான் இந்த டிரான்சாக்ஷன் ஃபெச் ஆகும். சரிங்களா? அதனால் இந்த சிங்க்கை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே. சிங்க் கொடுத்துட்டு அகைன் டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபண்டு வந்து ஒன்று இந்த வேலட் பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இங்கே வேலட் பேலன்ஸில் வந்து இருக்கும். இல்லைனா இந்த டோட்டல் கிரெடிட் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து இருக்கும். ஒன்று வேலட் பேலன்ஸில் இருக்கும், இல்லைனா டோட்டல் கிரெடிட் அப்படிங்கிற இதில் இருக்கும். ஓகே. ஓகே. இப்போ நம்ம ஃபண்டை கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு MT5 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே ஜஸ்ட் கீழே வந்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். இங்கே இருக்கு இல்லைங்களா, ட்ரேடு, ஐபி கமிஷனு, லைவ் அக்கௌண்ட், டெமோ அக்கௌண்ட், MT5 டவுன்லோட் லிங்க். அப்போ இதில் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா லைவ் அக்கௌண்ட். இங்கே இருக்கு இல்லைங்களா, லைவ் அக்கௌண்ட். அதை கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் 4 அக்கௌண்ட் வச்சுருக்கேன். சரிங்களா? நீங்கள் எவ்வளோ அக்கௌண்ட் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ எப்படி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னா இங்கே இருக்கு இல்லைங்களா, டாப் ரைட்டில் ஆட் லைவ் அக்கௌண்ட். ஸோ அதை கொடுக்கணும். அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். பிளாட்ஃபார்ம் வந்து MT5 தான். அக்கௌண்ட் டைப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூபிட் ஸ்மார்ட். சரிங்களா? யூபிட் ஸ்மார்ட்டு. USDT அதுவாக வந்துடும், அதை விட்டுருங்க. அண்ட் லிவரேஜ் வந்து 1:500. ஓகேங்களா? ஓகே. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் மாஸ்டர் பாஸ்வேர்டு அண்ட் இன்வெஸ்டர் பாஸ்வேர்டுன்னு 2 பாஸ்வேர்டு இருக்குது. இந்த 2 பாஸ்வேர்டுமே உங்களுக்கு மெயில் ஐடிக்கு வந்துடும். எந்த மெயில் ஐடியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு வந்துடும். சரிங்களா? அப்போ இந்த மாஸ்டர் பாஸ்வேர்டு அண்ட் இன்வெஸ்டர் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து நீங்கள் வேறு யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க, நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து மாஸ்டர் பாஸ்வேர்டு இன்வெஸ்டர் பாஸ்வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? இதை வந்து சேவ் அப்படின்னு கொடுத்துருங்க. நீங்கள் சேவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு ஒரு OTP வரும். என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இந்த MT5ஓட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு வரும். சரிங்களா? ஓகே. அப்போ ஒரு MT5 அக்கௌண்ட்டில் மேக்ஸிமம் 4 அக்கௌண்ட் தான் க்ரியேட் பண்ண முடியும். சரிங்களா? எஸ், நீங்கள் பார்க்கலாம் இப்போ என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் வந்திருக்கு இல்லைங்களா, யூபிட் மார்க்கெட்ஸ்லேருந்து MT5 அக்கௌண்ட் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு, லாகின் ஐடி வந்திருக்கு, பாஸ்வேர்டு வந்திருக்கு. பாஸ்வேர்டு அண்ட் மாஸ்டர் பாஸ்வேர்டு 2 பாஸ்வேர்டு இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டையுமே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இதை போய் ட்ரேடிங் ஆப் கூட நம்ம மெர்ஜ் பண்ணணும். அப்போ ட்ரேடிங்க்கு நம்ம என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா MT5, தட் இஸ் MetaTrader 5. சரிங்களா? அந்த MT5 ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணணும். இந்த MT5 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. ஸோ அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டோர்ஸில் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆப் ஸ்டோர் போகிறேன். ஆப் ஸ்டோரில் போயிட்டு MT5 அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? இங்கே இருக்கு இல்லைங்களா டாப் ரைட்டில் ப்ளூ கலரில், ஸோ இது MT5. ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், ஜஸ்ட் இப்போ அப்டேட் மட்டும் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ தட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் MT5ஐ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். அலோவ் கொடுங்க, நெக்ஸ்ட் அக்செப்ட் கொடுங்க. ஓகே. இப்போ ஓப்பன் டெமோ அக்கௌண்ட் வருது, அதெல்லாம் நமக்கு வேண்டாம், கேன்சல் கொடுத்துருங்க.
ஓகே. அப்போ இதில் இப்போ நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும் சரிங்களா. அதுக்கு இங்கே அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. இங்கே ப்ரோக்கரேஜ் என்ன அப்படின்னு கேட்குது. நம்ம எந்த ப்ரோக்கரேஜில் நீ ட்ரேட் பண்ண போகிறோங்க, யூபிட் மார்க்கெட்ஸ். இப்போ யூபிட் மார்க்கெட்ஸ் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வருது இல்லைங்களா, என்ன வருதுங்க, யூபிட் மார்க்கெட் லிமிடெட். அதுதான் நம்மளோட ப்ரோக்கரேஜ். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே என்ன கேட்குது, லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு 2 கேட்குது. அப்போ இந்த லாகின் ஐடி நமக்கு எங்கே வந்திருக்குன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா மெயிலுக்கு வந்திருக்குன்னு. எஸ், எனக்கு மெயிலுக்கு வந்திருக்கு இல்லைங்களா. இந்த மெயிலுக்கு வந்த லாகின் ஐடி நான் காப்பி பண்ணிக்கணும். அண்ட் பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த செகண்டாக இருக்க மாஸ்டர் பாஸ்வேர்டு. ஸோ அந்த மாஸ்டர் பாஸ்வேர்டை காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. லாகின் ஐடியை போட்டுட்டேன். மாஸ்டர் பாஸ்வேர்டு நீங்கள் காப்பி பண்ணும்போது உஷாராக காப்பி பண்ணணுங்க. அதில் லாஸ்ட் லெட்டர் வந்து சில டைம் காப்பி ஆகாது. ஸோ ஃபுல்லாக காப்பி பண்ணி ஒரு டைம் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எஸ், இதை பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கீழே ஷைன் இருக்கு இல்லைங்களா, ஷைன் கொடுங்க. ஷைன் கொடுத்தோன்னா இப்போ என்னோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிடுச்சு. நான் செட்டிங்ஸ் போய் காமிக்கிறேன் பாருங்க. எஸ், அக்கௌண்ட்ஸில் நீங்கள் பார்க்கலாம் என்னோட அக்கௌண்ட் வந்து ஜீவன் பிரசாத் அப்படிங்கிற நேமில் வந்து லாகின் ஆகிருச்சு. ஓகேங்களா, ஜஸ்ட் இவ்வளோதான், ஈஸி தான் நீங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இப்போ அக்கௌண்ட் லாகின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம யூபிட் மார்க்கெட்ஸ்க்கு வந்த ஃபண்டை எப்படி இந்த MT5க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா. அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னா, நீங்கள் டேஷ்போர்டு வந்து வாங்க. டேஷ்போர்டு வந்துட்டு நீங்கள் இங்கே பார்க்கலாம் என்ன ஆப்ஷன் இருக்குங்க, ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கு இல்லைங்களா. அந்த ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க. ட்ரான்ஸ்ஃபரில் ஃப்ரம் அக்கௌண்ட் நம்பர், எந்த அக்கௌண்ட்லேருந்து, சிலருக்கு வந்து வேலெட்டில் ஃபண்டு கிரெடிட் ஆகும், சிலருக்கு கிரெடிட் ஆப்ஷனில் ஆகும். உங்களுக்கு எதில் ஆயிருக்குன்னு பாருங்கள். எனக்கு இப்போ கிரெடிட்டில் $200 இருக்குது சரிங்களா. அதை நான் செலக்ட் பண்ணுறேன். 2 நான் இப்போ எந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பணும், நான் 4 அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதனால் எனக்கு 4 காமிக்குது. நீங்கள் உங்களுக்கு ஒரே அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. இல்லை பர்டிகுலராக ஏதோ அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும்னா அந்த அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக கொடுங்க சரிங்களா. நான் வந்து 106615 அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறேன். அப்போ எவ்வளோ அமௌண்ட்னு கேட்குது. நான் கிரெடிட்டில் இருக்க $200 200 அப்படின்னு போட்டு சப்மிட் கொடுக்குறேன். இப்போ என்ன வருது, டெபாசிட் ஹேஸ் பீன் மேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ அப்படியே ஹோமுக்கு போய் பாருங்கள். என்னோட கிரெடிட்ல இருந்து 200 இப்போ 0 ஆயிருச்சு. ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி MT5 போய் பாருங்க, உங்களோட அக்கௌண்ட் வந்து அங்கே 200 கிரெடிட் ஆகிருக்கும். ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். எஸ், இங்கே காமிக்குது இல்லைங்களா, கிரெடிட் 200 அப்படின்னு காமிக்குது இல்லைங்களா. ஸோ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண $200 இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு கிரெடிட் ஆயிருச்சு. ஸோ இப்போ இதை வச்சு நான் வந்து என்னோட ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு கீழே ட்ரேட் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து மேலே இப்போ நான் என்னோட பை அண்ட் செல்லை நான் போட ஆரம்பிக்கலாம் சரிங்களா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ட்ரேட் போட்டு காமிக்கிறேன். இதில் வந்து நிறைய பேர்ஸ் இருக்குங்க, XA, USDT, கோல்டு, சில்வர் அப்படின்னு நிறைய இருக்குது. நம்ம அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஈரோ USD அப்படிங்கிற பேரில் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரேட் போட்டு காமிக்கிறேன் சரிங்களா. எஸ், இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஈரோ USDTயில் நான் ட்ரேட் போடுறேன். இப்போ வந்து சார்ட் மூவ் ஆகுது இல்லைங்களா, நான் வந்து 0.01 அப்படிங்கிற ரிஸ்க் ரேஷியோ வச்சுட்டு இப்போ நான் ஒரு செல் ஆர்டர் போடுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்கும். அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே விழுந்துடும். நான் செல் கொடுக்குறேன். எஸ், இப்போ என்னோட ட்ரேட் விழுந்துருச்சு. நீங்கள் பார்க்கலாம் என்னோட ட்ரேட் எவ்வளோ இருக்குது, 0.3 சென்ட்ஸ் லாஸில் இருக்குது, 0.3 சென்ட்ஸ் லாஸில் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் வரும்போதோ லாஸ் வரும்போது இந்த ட்ரேடை நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இதில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் பொசிஷன் அப்படின்னு கேட்கும். க்ளோஸ் பொசிஷன் கொடுத்தா இப்போ வந்து இது வந்து 0.5 சென்ட்ஸில் லாஸில் க்ளோஸ் ஆகும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்குது. நீங்கள் ஓகேனா க்ளோஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் ப்ராஃபிட்ஸ் ரன் ஆகும்போதும் அதே மாதிரி க்ளோஸ் பொசிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டில் அதை க்ளோஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும் சரிங்களா. அவ்வளோதான், வெரி சிம்பிள். கண்டிப்பாக அப்கமிங் டேஸில் வந்து நம்ம இன்னுமே நிறையா இந்த யூபிட் மார்க்கெட்ஸ் பற்றி நம்ம ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங் டாக்டிக்ஸ் என்ன, டெக்னிக்கல் என்னங்கிறது நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நோ இப்போ ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது எப்படி இதில் கெட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் யூபிட் மார்க்கெட்ஸ் லாகின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.